ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டிஎன் பேங்கர்ஸ் குரூப்பில் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். எப்படி கொஸ்டின் செலக்ட் பண்ணுறது வரைக்கும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். பட் இந்த என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் நம்ம மேலோட்டமாக பார்த்துடலாம். ஏன்னா இது ஒரு ப்ரிலிம்ஸ் லெவலில் எக்ஸாம் தான். நீங்கள் நிறைய பேர் ஐபிபிஎஸ் கிளர்க் எழுதிருப்பீங்க. அந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கில் என்ன கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சோ அதே கொஸ்டின் பேப்பரு ஆர்ஆர்பி கிளர்க்கு, அந்த மாதிரி ஆர்பி அசிஸ்டன்ட், அந்த மாதிரி ஈஸி லெவல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லெவலில் ஐபிபிஎஸ் கிளர்க்கு பேட்டர்னில் வரக்கூடிய எக்ஸாம் தான் இந்த என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸு. இதுக்கு அப்ரோச் என்னென்னா கொஸ்டின் செலெக்ஷன் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ரீசனிங்கில் ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியும். பட் எப்போ ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியும், கொஸ்டின் செலெக்ஷன் கரெக்டாக பண்ணணும். அது என்னென்னு நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். பட் ரெயின் இருக்கிறதுனால இது 3 சென்டர் தான் இருக்குது. சென்னை சென்டர் போட்டிருக்கவங்களாம் போக முடியுமா, போய் அட்டன் பண்ண முடியுமா, டவுட் கேள்விக்குறி இருக்குது. இன்னும் இப்போ தான் ரெயின் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அது சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருந்து பஸ்ஸு ட்ரெயின்லாம் கட் பண்ணியிருந்தா போஸ்ட்போன் பண்ணியிருப்பாங்க. போன வருஷம் எஸ்பி அப்படி தான் போஸ்ட்போன் பண்ணாங்க. பட் இப்போ ரெயின் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்போ எக்ஸாம் கேன்சல் ஆகுனா, இன்விஜிலேட்டர் எக்ஸாம் சென்டர் போய் ரீச் பண்ண முடியலன்னா எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. இப்போ இன்விஜிலேட்டரால் எக்ஸாம் சென்டர் ரீச் ஆக முடியுதுன்னா ஆஸ்பிரண்ட்ஸாலையும் ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், இப்போ வரைக்கும் அந்தளவுக்கு மோசமான மழை கிடையாது. மார்னிங்லேருந்து மழை பெஞ்சு இப்போ நிறைய தண்ணி குவிஞ்சு ரோடு ஃபுல்லாக இருந்து அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் இப்போ அந்த மாதிரி பாசிபிலிட்டி கம்மி தான். ஏன்னா ஓவர் நைட்டில் நிறைய மழை பெஞ்சு எங்கேயுமே வெளியே போக முடியாமல் தான் பர்டிகுலர் சென்டர் வேணால் கேன்சல் பண்ணுவாங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். பிஓ மெயின்ஸுக்கும் அப்படி தான். காலம் கடந்துச்சு. இனிமேல் போஸ்ட்போன் பற்றி நீங்களாம் யாரும் யோசிக்காதீங்க. இந்த எக்ஸாமுக்கு எப்படி ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசனிங் எடுத்துக்கலாம். ரீசனிங்கில் பஸ்ஸில் தவிர மற்ற எல்லாத்துலேயும் உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்தோடனே சிலாஜிஸும் ஆரம்பிப்பேன். எனக்கு சிலாஜிஸ் ஸ்ட்ராங்கு. பட் சிலாஜிஸ் சில பேருக்கு அக்யூரேசி இருக்காது. அப்போ அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அது ஃபஸ்ட்டு போட்டுருங்க. கான்ஃபிடண்ட்டாக இருக்குது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்குது. தென் கடைசியாக பஸ்ஸில் போடுங்க. பஸ்ஸுலேயும் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கிறது லாஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இதில் அந்த 1 மார்க் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, பண்ணாக்காட்டியும் சரி. ஏன்னா லாஸ்ட்டில் 1 மார்க் கொஷின் அட்டன் பண்ண சொல்லுவோம், ஒரு 3 கொஷினு. இதில் நீங்கள் 35 அவுட் ஆஃப் 35 எடுக்கணும். 35 அவுட் ஆஃப் 35 எடுத்தால் தான் நீங்கள் ஓவரால் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரீசனிங் ஆப்டியில் நல்லா ஃபுல் மார்க் எடுக்கணும். சரி, ஆப்டிக்கான ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ஆப்டிக்கு இங்கே 10லேருந்து 15 சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். அண்டு குவாட்ராட்டிஃபிகேஷன், நம்பர் சீரியஸு இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். அப்ளிகேஷன் சம் 10லேருந்து ஒரு 12 சம் இருக்கும். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன் ஆஸ்பிரண்ட்ஸ். இதுலேருந்து ஒரு 22லேருந்து 25 கொஸ்டின் இருக்கும். இதுலேருந்து 10லேருந்து ஒரு 12, 13 கொஸ்டின் இருக்கும். அர்த்தமெட்டிக் சம்லேருந்து. இவ்வளோ தான் பேட்டர்னு. இதில் 10 கொஸ்டின் இல்லைன்னா 15 கொஸ்டின் என்னவாக இருக்குன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனாக இருக்கும். இதில் 10 கொஸ்டின் இருந்தால் இங்கே ரெண்டுமே குவாட்ராட்டிக், நம்பர் சீரிஸ் ரெண்டுமே வர வாய்ப்பு இருக்குது. இங்கே 15 கொஸ்டின் இருந்தால் இதில் ரெண்டுத்தில் எதனா ஒன்று வந்துட்டு டிஐ ஒன்று இருக்கும். டிஐயில் ஃபுல்லாக அட்டன் பண்ண அவசியம் இல்லை. 4 கொஸ்டின் கூட ஆஸ்பிரண்ட். சாரி, இது பிஓ கிடையாது. இப்போ இது கிளர்க்கோட கம்மி லெவல் எக்ஸாமு. ஸோ நீங்கள் 5மே ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் கால்குலேட்டிவாக இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மூவ் ஆயிருங்க. ஸோ இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் ஆப்டிக்கான ட்ரிக்ஸு. இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணலான்னா, நம்ம இங்கிலீஷுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரே நிமிஷம். அப்பா ஒரே நிமிஷம். இங்கிலீஷு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் இருக்குல்ல, அதில் நம்ம கொஸ்டின் செலெக்ஷன், அதே மாதிரி வேர்ட் ஸ்வாப்பு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, மேட்ச் த காலம் கொஞ்சம் டவுட் தான், ஒரு சில பேருக்கு மட்டும் வரும். வேர்ட் ஸ்வாப்பு, மேட்ச் த காலம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வேர்ட் ஸ்வாப்பும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அட்டன் பண்ணிடுங்க. பேராஜம்பிள் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கா இல்லை பேராஜம்பிளாக இருக்கான்னு பாருங்கள். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருந்தால் லக்கு. பேராஜம்பிளாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து அட்டன் பண்ணிடுங்க. தென் ஆர்சியில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, முக்கியமான கொஸ்டினை பிக் பண்ணுங்கள், டைரக்ட் கொஸ்டினை பிக் பண்ணுங்கள், அப்புறம் இன்டைரக்ட் கொஸ்டினை பிக் பண்ணுங்கள். தென் அந்த கிராமர் பார்ட்டை லாஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக ஃபஸ்ட்டு வேர்ட் ஸ்வாப்பு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். மேட்ச் த காலம் கொஞ்சம் டவுட் தான். வேர்ட் ஸ்வாப்பு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, பேராஜம்பிள் ட்ரை பண்ணுங்கள்.
ஆன்சர் வரல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி லாஸ்ட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் முடிஞ்ச ஃபுல் அட்டம் கொடுக்க பாருங்கள். இதில் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். தென் கிளாஸ் டெஸ்ட்டு ஃபில்லர்ஸு, அதுக்கப்புறம் ஆர்சி. அங்கே டிஸ்டர்பன்ஸ் வந்ததால் இது கிளாஸ் டெஸ்ட்டு ஃபில்லர்ஸு விட்டுட்டேன். ஆர்சியில் டைரக்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி சினானிம்ஸ் அண்டனிம்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு டைரக்ட் கொஸ்டின், தென் இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு கடைசியாக கிராமர் செக்ஷன் அட்டன் பண்ணுங்கள். கிராமர் வீக்கராக இருக்கவங்க, கிராமர் வீக்காக நல்லா வரன்றவங்க ஆர்சிக்கு முன்னாடி கிராமர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி அட்டன் பண்ணிங்கன்னா 3 செக்ஷன் நல்லா பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணிட்டு வாங்க. இந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ஒழுங்காக பண்ணுங்கள். ஏன்னா காம்படிஷன் கம்மியாக இருக்குது. நிறைய பேரால் அட்டன் பண்ண முடியல. இந்த மாதிரி மழை பிரச்சனை, அப்ளிகேஷனே நிறைய பேர் போடல எக்ஸாம் கிளாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்டு எக்ஸாம் கிளாஸ் இந்த எக்ஸாமுக்கு அந்த எக்ஸாம் கிளாஸ் ஆகிறதுனால நிறைய பேரால் சென்டர் வந்து ரீச் ஆக முடியாது. அதனால் இந்த எக்ஸாம் கான்ஃபிடண்ட்டாக அட்டன் பண்ணிடுவாங்க. கட் ஆஃப் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸாம்ஸுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் 90, 92 அந்த மாதிரி 95 இந்த மாதிரி அதிகபட்ச கட் ஆஃப் வைப்பாங்க. கம்மி வேகன்சிஸ், ஈஸி லெவல் எக்ஸாம்ன்றதுனால இதுலேருந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் லெவல், காம்படிஷன், பசங்க எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்கன்றத பொறுத்து நம்மளோட கட் ஆஃப் சேஞ்சஸ் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்டிவ் வித் ஏகே நம்மளுடைய அர்த்தமெட்டிக் சம் டாப்பிக்கு. அர்த்தமெட்டிக்கெல்லாம் கான்செப்ட் கிளியராக இருக்கவங்களால தான் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸாம்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், ஆப்டிவ் வித் ஏகே சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ.